இன்று எங்கள் வீட்டில் மொக்கு மாவு தீர்ந்து விட்டது. அதனால் பச்சரிசி மாவில் கோலமிட்டோம். பாருங்கள், இந்த பச்சரிசி மாவில் கோலம் இடுவதன் மூலம் எத்தனை எறும்புகள் அந்த பச்சரிசியை தனக்கு உணவாக எடுத்து செல்கிறது என்று. இதேபோல் நாம் வாடிக்கையாக பச்சரிசி கோலம் இடுவதன் மூலம் பல எறும்புகளுக்கு உணவாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மொக்குமா தீர்ந்து விட்டது என்று நாங்கள் கோலமிடும்போது இத்தனை எறும்புகள் தங்களுடைய பசையை ஆற்றிக்கொள்கிறது என்றால், தினம் தினம் பச்சரிசியில் நாம் கோலமிட்டால் எத்தனை ஜீவராசிகளுக்கு நாம் தானம் செய்வோம். தானம் செய்வதை தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் நாம் கோலமிடும் வேண்டும் என்ற நடைமுறையே வந்தது என்ற ஒரு நடைமுறைக்கு ஏற்படுத்தப்பட்டது. பாருங்கள், எத்தனை ஜீவராசிகள் நாம் இடும் ஒரு கோவணத்தால் உயிரினங்கள் சாப்பிடுகிறது, எறும்புகள் சாப்பிடுகிறது என்று கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் பச்சரிசி மாவில் இயன்ற அளவுக்கு கோலமிடுங்கள். சில நேரங்களில் நியாய விலைக் கடைகளில் இலவசமாக கூட பச்சரிசி போடுகிறார்கள். அந்த பச்சரிசியை நீங்கள் வாங்கி அரைத்து கோலமிட்டீர்கள் என்றால் கூட அந்த ஈயெறும்புக்கு ஒரு தானமாக இருக்கும். இது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாடா.